ஆனா அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்க அப்படின்னு சொல்லி 5 கிலோ கேக் ஒருத்தர் கேட்டாங்க. நான் சொன்ன கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் பண்றது இல்லைங்க, அட்வான்ஸ் அதை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ஏதோ கஷ்டவாளி போல் இருக்கு, நம்மளால கொஞ்சம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 5 கிலோ கேக் ரெடி பண்ணிட்டு கால் பண்றோம். ஆனா கேக் ஆர்டர் கேன்சல், நாங்க ஊருக்கு போயிட்டு அப்படிங்கிறாங்க. இதனாலதாங்க அட்வான்ஸ் வாங்காம நம்ம யார்ட்டுமே கேக் ஆர்டர் எடுக்கிறது இல்ல. 5 கிலோ கேக்குங்க, மனசே வலிக்குது இல்ல. இப்படி பண்றவங்களால தாங்க நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட நம்மளால செய்ய முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு மேல லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றது, விட்டு தள்ளிடுவோம்னு விட்டுட்டாங்க. சரி ஓகே விடுங்க, எல்லாத்தையுமே கடந்து போகணும்ல. ருத்திகா பாப்பாவுக்கு சாண்டா கிளாஸ் கேட்ட போலான்னு இருக்கோம். இந்த அளவுக்குல பாப்பாவை பார்க்க எத்தனை பேர் வெயிட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ரைட், எல்லாமே கடந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா விடிகால 4 மணிக்கு ஒரு பிரௌனி ஆர்டருங்க. உங்ககிட்ட வாங்குற பிரௌனி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல மெசேஜிங்க. எப்பப்பா நீ என்கிட்ட பிரௌனி வாங்கன்னு கேட்டா ரிப்ளே இல்லங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சரி ஓகே, அந்த ஒரு கேடுகட்ட நபருக்காகவே நல்ல உள்ளங்கள் கொடுத்த ரிவ்யூவை ஆட் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. கேஷ் ஆன் டெலிவரி கேக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. என்ன பண்றது? ஓகே கேஷ், இந்த வீடியோ பசங்க திட்டி விட்டுருங்க. பாய்.